வெண்ணிலா மறுபடியுமே விஜயோட நிலைமை புரியாம வீட்டுக்கு வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள வற்புறுத்த ஆரம்பிக்க. ஆனா இவ்வளோ நேரமா பொறுமையா போலாம் போலாம் நினைச்சுக்கிட்டு இருந்த விஜயும் இதுக்கு மேல முடியாதுன்னு தன்னோட மொத்த கோவத்தையுமே வெண்ணிலா மேல காட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, நீ இதுக்கப்புறமா என் வாழ்க்கையில இல்லவே இல்லைன்றத புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா வெண்ணிலாவும் அப்பனா உனக்கு அந்த காவேரி அவ்வளோ முக்கியமா போயிட்டாளான்னு கேட்க, அதுக்கு விஜயும் ஓப்பனா எனக்கு நீ முக்கியமே கிடையாது, நீ என்னோட பாஸ்ட் அவ்வளோதான், எனக்கு காவேரி மட்டும்தான் முக்கியம், அவதான் என் பொண்டாட்டின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறமாவும் வெண்ணிலா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், நாளைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தே தீரும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் பொண்டாட்டியா நான் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரதான் போறேன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சவால் விட்டுட்டு அங்கிருந்து கோவத்தோட கிளம்பி போறாங்க. ஆனா விஜயோ வெண்ணிலாவை ஒரு பொருட்டா கூட மதிக்காம உள்ள போக இதை பார்த்த தாத்தாக்கு தான் டென்ஷன் தலைக்கேறுது. ஆனா கோவில்ல அடுத்த நாள் வெண்ணிலா விஜய்க்காக ரொம்பவே எதிர்பார்ப்போடையும் நம்பிக்கையோடையும் காத்துட்டு இருக்காங்க. சோ வெண்ணிலா இந்த அளவுக்கு விஜய் வருவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ராகினியோ பசுபதியோ சேர்ந்து பின்னாடி வேற ஏதாவது பிளான் போடுறாங்களா? அது மூலயமா வேற வழி இல்லாம விஜய் வெண்ணிலா கழுத்துல தாலி கட்ட போறாங்களா என்ன? அடுத்து என்ன நடக்க போகுது? வெண்ணிலா எப்பதான் விஜயோட உண்மையான காதல் தான் மேல இல்ல காவேரி மேலதான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு சுமூகமா அவங்களோட லைஃபை விட்டு போக போறாங்க. அதே சமயம் காவேரியும் விஜய் தன்னோட பிரச்சனையை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தனியா விடாம விஜய்க்கு உறுதுணையா அவங்க கூடவே நின்று அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வச்சு ஒரு உரிமையான மனைவியா விஜய் கூட எப்பதான் சேர்ந்து வாழ போறாங்க. அடுத்து விஜய்க்கும் காவேரிக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி தீருமா? அப்படி இல்லைன்னா வெண்ணிலா மூலயமா அது இன்னுமே பெருசாக வாய்ப்பு இருக்கா? அடுத்து என்னதான் நடக்க போகுது? இதுல உங்களோட கருத்துக்கள் என்ன நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.